ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்த்துடலாம். அது தொலைத்தொடர்பு துறை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் தான். என்ன முக்கியமான தகவல் அப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த 3 நெட்வொர்க்கை பயன்படுத்துகிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாகவே இருக்கும். இந்த அப்டேட்டை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நமக்கு டிபிஎன் அப்படின்னா என்னென்னு தெரியணும். டிபிஎன் அப்படிங்கிறது டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎன் அப்படிங்கிறது இந்திய தொலைத்தொடர்பு துறையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு செயல்படுத்துகிற ஒரு திட்டமாக தான் இருக்குது. இந்த டிபிஎன்னை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள உட்புற கிராமங்களுக்கு டவரே கிடைக்காத சில ஏரியாவெல்லாம் தொலைத்தொடர்பு துறையை மேம்படுத்துறது தான் இவங்களோட முக்கியமான வேலையே. இப்போ உங்களுக்கு டிபிஎன் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். 2025 பிறந்ததுலேருந்து எல்லா துறையிலையுமே பல அப்டேட் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இப்போ தொலைத்தொடர்பு துறையிலையும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தொலைத்தொடர்பு துறையில் இந்திரா சர்க்கிள் ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து ஒரு சேவையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஐசிஆர்னு சொல்லக்கூடிய இந்திரா சர்க்கிள் ரோமிங்கை பயன்படுத்தி தான் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த 3 சிம் கார்டை நீங்கள் பயன்படுத்துகிற ஆளாக இருந்தால் டிபிஎன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம்ல, அதை பயன்படுத்தி இந்த 3 சிம் கார்டில் நீங்கள் எந்த சிம் கார்டை பயன்படுத்தினாலும் பக்கத்தில் உங்களுக்கு சிக்னல் கிடைக்காத போது எந்த ஒரு டவர்லேருந்தும் உங்களால் நீங்கள் 4G சேவையை பயன்படுத்திக்க முடியும். இது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, உங்கள் ஏரியாவில் ஏர்டெல் டவர் மட்டும்தான் அப்படி இருக்குன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு 4G சேவை கிடைக்குதுன்னா, மற்ற இருக்கிற 2 நெட்வொர்க்கான ஜியோ, பிஎஸ்என்எல் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு 4G டவர் கிடைக்காத பட்சத்தில் இந்த டிபிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி சேவையை பயன்படுத்தி இந்த சேவையோட நிதியளிக்கப்பட்ட திட்டத்தில் உள்ள டவர் பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் எந்த நெட்வொர்க்கோட டவர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அந்த நெட்வொர்க்கோட டவரை நீங்கள் எந்த சிம் கார்டில் வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த 3 நெட்வொர்க்கும் அவங்களுக்குள்ள டவர் கிடைக்காத இடத்துல சிக்னலை ஷேர் பண்ணிக்கணும். இதுக்கு நெட்வொர்க் ஷேரிங்னு சொல்கிறாங்க. இது டவர் சிக்னல் கிடைக்காம கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம். இது ஒரு சூப்பரான திட்டம்னே சொல்லலாம். இந்த திட்டம் நாடு ஃபுல்லாக உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற பட்சத்தில் இது ரொம்பவே பயனுள்ள திட்டமாக இருக்கும். அதாவது ஒற்றுமையாக பலம்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டை தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. சிக்னல் கிடைக்காத இடத்துல இதுமாரி நெட்வொர்க் அவங்களோட சிக்னலை ஷேர் பண்ணிக்கிற பட்சத்தில் ஒரே ஏரியாவில் ஒவ்வொரு நெட்டுக்கும் தனித்தனியாக டவரை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதோட முதல் கட்ட நடவடிக்கையாக கிட்டத்தட்ட 27,000 டவர்களுக்கு இதை நடைமுறைப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. இந்த சேவை எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இந்த 3 நெட்வொர்க்கும் டிபிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் இருக்கிற டவர் எல்லாத்துலேயுமே இந்த சேவையை பயன்படுத்திக்க முடியும். இந்த ஃபியூச்சர் பாப்புலேஷன் ஆகிற பட்சத்தில் டவர் இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருக்குமே இது ஒரு வரன்னே சொல்லலாம். ஏன்னா சிக்னல் கிடைக்காம மொபைல் சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணி தேவையில்லாமல் காசு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் டிபிஎன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கனே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.